சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அலுவலக நுழைவு வாயில் அருகில் தமிழ்நாட்டில் வடிவமைத்து உருவாக்கப்பட்ட மஹிந்திராவின் மின்சார எஸ்யூவி வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். அதன் நேரலையில் பார்க்கலாம். விவரங்களுடன் இரண்டு சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், விவரம் என்ன? தேவப்பிரியன், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலக வளாகத்துக்குரிய நுழைவு வாயில் அருகே தமிழ்நாட்டில் வடிவமைத்து உருவாக்கப்பட்டிருக்கூடிய மஹிந்திரா நிறுவனத்தினுடைய மின்சார எக்ஸ்யூவி வாகனங்களை வாடிக்கையாளர்களுக்கான சோதனை ஓட்ட அறிமுக விழா என்பது நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடி அசைத்து அந்த வாகனங்களை தொடங்கி வைத்தார். குறிப்பாக மஹிந்திரா நிறுவனத்தை பொறுத்தவரை பூனேவில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி இருக்குது. சென்னையை பொறுத்தவரை R&Dன்னு சொல்லக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் யூனிட் இருக்கு. இங்கு தமிழ்நாட்டில் இந்த புதிய வகை எலக்ட்ரானிக் வாகனங்களை மஹிந்திரா இந்த தமிழ்நாட்டில் வடிவமைத்து தயார் செய்திருக்கக்கூடிய அந்த கார்களை இன்றைக்கு அறிமுக விழா என்பது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் அந்த கார்களை நேரடியாக பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக இங்கு 5 கார்கள் தலைமைச் செயலகத்தில் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த எக்ஸ்யூவியை பொறுத்தவரை எலக்ட்ரானிக் எக்ஸ்யூவியா இந்த பிரீமியம் கார்ஸா இருக்கு. முதலமைச்சர் அந்த கார்களுக்குள்ளே சென்று பார்வையிடக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். அதே போல தொழில்துறை அமைச்சர் CRB ராஜா முதலமைச்சருக்கு இந்த காரினுடைய டெக்னாலஜி குறித்து அவர் முதலமைச்சருக்கு எடுத்துரைத்து வருகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த புதிய வகை எஸ்யூவி கார்ல அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். ஓட்டுநருக்கான அந்த இருக்கையில அமைச்சர் CRB ராஜா முதலமைச்சருக்கு இந்த காருடைய சிறப்பு அம்சங்கள் குறித்து முதலமைச்சரிடம் எடுத்து வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பா இங்க 5 கார்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. தார், குறிப்பாக மஹிந்திரா நிறுவனத்துடைய ஒரு ஒரு ஐகானிக் காரா அந்த தார் இருக்கு. கடந்த ஆண்டுல தார் அப்படிங்கிற அந்த கார் அதிக அளவுல விற்பனை ஆனது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த தார் எலக்ட்ரானிக் வெஹிக்கிளாவும் வந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அம்சம். எனவே அந்த அடிப்படையில தமிழ்நாட்டில் வடிவமைத்து உருவாக்கப்பட்டிருக்கூடிய மஹிந்திரா நிறுவனத்துடைய மின்சார எஸ்யூவி வாகனங்களுக்கான சோதனை ஓட்ட வாடிக்கையாளர்களுக்கான சோதனை ஓட்ட அறிமுக விழா என்பது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. அதே போல மஹிந்திராவின் வேலுச்சாமி இந்த நிகழ்ச்சியில கலந்திருக்கிறார். அதே போல மஹிந்திரா நிறுவனத்தினுடைய பல்வேறு அதிகாரிகள், அதே போல தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாங்க. முதலமைச்சர் ஒவ்வொரு அந்த காராக இங்கே 5 கார்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காராக பார்வையிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த மஹிந்திரா புதிய எலக்ட்ரிக் கார்களை பொறுத்தவரை செங்கல்பட்டு இருக்கக்கூடிய மஹிந்திராவுடைய வேர்ல்டு சிட்டியில வடிவமைத்து உருவாக்கப்பட்டிருக்கூடிய கார்கள், குறிப்பாக BE 6E மற்றும் XEV 9E கார்களினுடைய இந்த சோதனை ஓட்ட அறிமுக விழா தான் இங்கு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 5 எலக்ட்ரிக் கார்கள் காட்சிக்கு நிறுத்தப்படக்கூடிய நிலையில இந்த எலக்ட்ரிக் கார்களுடைய B என்கிற பிராண்டின் கீழ் விற்பனை செய்யப்பட இருக்கிறது. அதுக்கான லோகமும் ஏற்கனவே அறிமுகம் செய்யப்படக்கூடிய நிலையில அந்த எலக்ட்ரிக் கார்கள் மஹிந்திராவுடைய இன்க்ளோ அந்த பிளாட்பார்த்தின் அடிப்படையில உருவாக்கப்பட்டிருக்கிறது. BE 6E எலக்ட்ரானிக் காரினுடைய ஆரம்ப ஷோரூம் விலை 20 லட்சமாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த காரில் 20 இன்ச்சில் அலாய் சக்கரங்கள், அதே போல டாப் வேரியன்ட்ல வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல ரொம்ப கடுமையான சாலைகள்ல கூட ரொம்ப இலகுவா பயணிக்கக்கூடிய வகையில ஒரு கஸ்டமர் கம்ஃபர்ட்டோட ஒரு அதிநவீனமா வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வகையில இந்த கார்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில இந்த கார்கள் 59 kWh மற்றும் 79 kWh என 2 விதமான பேட்டரி ஆப்ஷன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த இரண்டு பேட்டரிகளிலும் ஒன்றுடன் இந்த எலக்ட்ரிக் கார்களை வாங்கலாம். அந்த வகையில ஒரு புதிய தொழில்நுட்பத்தோடு இந்த கார்களை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் தற்போது ஒவ்வொரு கார்களையும் பார்வையிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். மொத்தமாக இங்கு ஒரு 5 கார்கள் காட்சிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டது நிலையில 5 புதிய வகை இந்த எக்ஸ்யூவி கார்களை சோதனை ஓட்டத்துடைய அறிமுக விழா என்பது தலைமைச் செயலகத்துல நடைபெற்றது. முதலமைச்சர் அந்த சோதனை ஓட்டத்துக்கான கார்களை கொடியசைத்து துவக்கி வைத்தார். அதே போல இதுல மிக முக்கியமாக இந்த எலக்ட்ரிக் கார்களை பொருத்தப்படும் பேட்டரிக்கு முழு ஆயுள் உத்தரவாதத்தை மஹிந்திரா அறிவித்திருக்கிறாங்க. அதே போல காரை வாங்கும் முதல் ஓனர் மட்டுமே இந்த முழு ஆயுட்கால உத்தரவாதத்தை பெற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இந்த புதிய வகை கார்களை இன்றைக்கு தலைமைச் செயலகத்துல முதலமைச்சர் அறிமுகம் செய்திருக்கிறார். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.